ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளை பற்றி, இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றியும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்த்து தெரிந்துக்க போறோம். அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் 10ஆம் தேதி வரக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமிங்க. இந்த நாளில் ஆவணி அவிட்டமானது சேர்ந்து வருகிறது. பௌர்ணமியும் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத ஒரு மாற்றத்தை நீங்க அடைய முடியும் அப்படின்னு நிச்சயமா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமியை நீங்க பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது இவ்வளவு புண்ணியம் உங்களை வந்து சேருமா என்று நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த மாற்றமானது கண்டிப்பா ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளிலிருந்து மேசராசினியர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதையும் நாம பார்க்கலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இந்த மாதிரி முறையில வழிபடணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமியானது திகழ்கிறது. இப்படிப்பட்ட பௌர்ணமி நாளில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்று நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று சொல்லி இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இந்த பௌர்ணமி தினமானது திகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செய்யணும் என்பதை முழு விவரமா தெரிந்து கொண்டு கண்டிப்பா இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஆவணியில் செய்யக்கூடிய பௌர்ணமி பரிகாரத்தை பற்றி நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாங்க. இந்த ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதியானது இருக்கிறது. இந்த பௌர்ணமி திதி என்பது இரவு 12:30 மணி வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் சந்திர கிரகணமாகவும், அதாவது சந்திர கிரகணம் அதற்கு அடுத்த நாள் இந்த வருடம் வருகிறது. பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு கண்டிப்பா இருக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூட சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செய்தால் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்று நிறைய பேர் நம்பக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதே பௌர்ணமி நாளில் தான் நம்மளுடைய பாவ கணக்கையும் கர்ம வினையையும் குறைப்பதற்குரிய பரிகாரத்தை நாம நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்யணுங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல மாலை நேரத்துல நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவு பலன் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதனால மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் வைத்து உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். இதோடு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று கண்டிப்பா அவசியம். வெற்றி இலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை அல்லது அரசு இலை போன்ற ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்து வைத்து பூஜை அறையில வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைக்க வேண்டும். பௌர்ணமி வழிபாட்டை பூஜை அறையில் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோட சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதற் போல் காட்டி ஓம் சந்திர பகவானே நமக என்ற மந்திரத்தை 3 முறை நீங்க சொல்லலாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்த பூஜை அறையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கலாம். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து வந்து தங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே நீங்க வைக்கலாம். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விடலாங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம்
உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமா தானங்கள் நீங்க செய்யலாம். உங்களால முடிந்த அன்னதானத்தை செய்திடுங்க. உங்களால எந்த அளவுக்கு தானங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வது நல்லதுங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமி நாளிலிருந்து மேசராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாங்க. மேசராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி நாளிலிருந்து குடும்ப பாசம் மிகுந்தவராக மேசராசினியர்கள் என்னதான் செயல்பட்டாலும் குடும்பம் ரீதியாக நிறைய சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் நீங்க விட்டு கொடுத்து வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நல்ல முடிவுக்கு வரலாம். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் இப்ப நீங்கிடும். கோபம் படபடப்பு குறையலாம். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் ஏற்படும். தாயுடைய ஆரோக்கியத்திலே நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகலாம். பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது கவனம் கண்டிப்பா தேவைங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது இப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. இயந்திரங்களில் பணி புரியக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா ஆயுதங்களை கையாளும் போது எச்சரிக்கையாக செயல்படணும். குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை இப்ப நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் கூட இந்த நேரத்துல ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது இப்ப நல்லது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கோபம் படபடப்பு குறையுங்க. மற்றவர்களிடம் இறந்த கருத்து வேற்றுமை நீங்களாம். திடீர் செலவு கூட உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியில திடீர் பிரச்சனை கூட மாணவர்களுக்கு வரலாம். ஸோ கவனமா செயல்படுங்க. அதே போல வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவு உண்டாகும். ஸோ இதனையும் நீங்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நேரம் சுப செலவுகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பணத்தை செலவு செய்யும் போது கண்டிப்பா பார்த்து செலவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமான பயணம், முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்பு ஏற்படும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு அஸ்திவாரமாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பா வாய்ப்புகள் எது வந்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு கூட்டு முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக மேசராசினியர்களுக்கு இந்த நேரம் அமைந்திருக்கு. ஸோ மேசராசினியர்களுக்கு பௌர்ணமி நாளில் என்ன மாதிரி பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் சேரும் என்பதை தெரிந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.